அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜூன் 19ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்திய புதின எழுத்தாளர் சல்மான் ருஷ்டி பிறந்த தினம் இன்று. உலக புகழ்பெற்ற புதின எழுத்தாளர் சர் அகமது சல்மான் ருஷ்டி பிறந்த தினம் இன்று ஜூன் 19ஆம் தேதி. மாபெரும் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமையை சந்திக்க இருக்கிறோம். சரியான தூக்கம் வருது எனக்கு, இருந்தாலும் என்னுடைய கடமை செய்கிறதுக்காக நான் உங்களுக்காக பேசுகிறேன். மும்பையில் 1947 பிறந்தவர். தந்தை கேம்பிரிட்ஜில் படித்த வழக்கறிஞர், பிரபல வர்த்தகர். ருஷ்டி முதலில் மும்பையில் தனியார் பள்ளியிலும் பின்னர் இங்கிலாந்தின் வார்விக் ஷயரில் உள்ள உறைவிட பள்ளியிலும் ரெசிடென்சியல் ஸ்கூலிலும் பயின்றார். பின்னர் கிங்ஸ் கல்லூரியில் வரலாற்றில் இளங்கலை பட்டம் பெற்றார். இங்கிலாந்து குடியுரிமை பெற்றவர். எழுத்தாளராக தன் வாழ்வை தொடங்கும் முன்பு தொலைக்காட்சி நிலையத்தில் சிறிது காலம் பின்னர் ஒரு விளம்பர ஏஜென்சியில் காப்பி ரைட்டராகவும் பணியாற்றினார். 1975 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்துக்கு முன்பாக, ஒரு வருஷத்துக்கு முன்பாக 1975 வெளிவந்த இவரது முதல் நாவல் கிரீமஸ் அவ்வளவாக பிரபலம் அடையவில்லை. 1981 வெளிவந்த இவரது இரண்டாவது புதினம் மிட்நைட் சில்ட்ரன் உலகளவில் பிரபலமாகி இவரை புகழின் உச்சிக்கு கொண்டு சென்றது. இந்த நாவல் புக்கர் பரிசையும் வென்றது. எப்படி அருந்ததிராய் புக்கர் பரிசு வென்றாரோ அதுபோல. பிறகு 1983 ஷேம் என்ற நாவலை எழுதினார். இந்திய சூழலில் தனது படைப்புகளை உருவாக்குபவர். கிழக்கு மேற்கு நாடுகளிடையே உள்ள தொடர்புகள், பரஸ்பர தாக்கங்கள், குடிபெயர்ப்புகள் இமிகிரேஷன்ஸ் மற்றும் அது சார்ந்த பிரச்சனைகளை மையமாக வைத்து எழுதுபவர். 1988 வெளிவந்த இவரது தி சாத்தானிக் வெர்சஸ் உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இந்நாவல் முஸ்லிம்களின் மத நம்பிக்கைகளை புண்படுத்தும் வகையில் இருப்பதாக கூறி உலகின் பல பகுதிகள்